மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடலென திரண்டு வாரி வாரி. சென்னையில் கறினா புளியாந்தோப்பு ஆட்டுத்தொட்டி, வில்லிவாக்கம் ஆட்டுத்தொட்டி, சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி, இந்த 3 பெல்ட்ல மார்க்கெட் நிர்ணயம் பண்றாங்க. அங்க நிர்ணயம் பண்ற விலையே வந்து 800 ரூபாய் 840 ரூபாயா இருந்தது நியூ இயர் காலகட்டத்தில். அந்த நேரத்தில் இவங்க வந்து 700 ரூபாய்க்கும் 720 ரூபாய்க்கும் ப்ரொமோஷன் பண்றாங்க. எப்படி சென்னையில் வந்து ஒரு 100 ரூபாய் வித்தியாசத்துக்கு நம்மளுக்கு கறி கிடைக்கும். அந்த ராஜஸ்தான் கறியை தான் வந்து இவங்க வெட்ட வெளியா ப்ரொமோஷன் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா சென்னையில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ராஜஸ்தானோட கடத்தல் கறியை வந்து இது வரைக்கும் யாருமே ப்ரொமோஷன் பண்ணி வியாபாரம் பண்ணதே கிடையாது. அந்த கடத்தல் கறியை ராஜஸ்தான்ல இருந்து கடத்தி கொண்டு வந்த ஆட்டிறைச்சியை வெட்ட வெளியா ப்ரொமோஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த கறியை மக்கள் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருக்காங்க. கறி இது வரைக்கும் சாப்பிட்டு ஏன் கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்குன்னா, இந்த கறி சென்னையில் முழுக்க 80% இந்த கறி தான் இருக்குது. இந்த கறி சாப்பிட்டு ஏன் வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குன்னா, இந்த கறியை வந்து 100 டிகிரி மேலே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இங்கே சென்னையில் நம்மளோட தமிழ் பாரம்பரியமே நல்ல உணவை வந்து சமைச்சு கொதிக்க விட்டு சாப்பிட்றதால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த கறி கெட்டு போன கறி தான். அதை நீங்கள் சாப்பிட அதில் இருக்கிற வந்து பேட் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் கேன்சர் எதுவுமே பிரச்சனை கிடையாது. செம்பரியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அறுத்து சாப்பிட்டீங்கன்னா எந்த கறியுமே பிரச்சனை கிடையாது. உடனே அதாவது நீங்கள் அதை பதப்படுத்துறீங்கனாலும் கரெக்டாக -18 டிகிரியில் நீங்கள் அதை பதப்படுத்துனீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கறியை நீங்கள் தாராளமாக 6 மாதம் பதப்படுத்தலாம். பட் -18 டிகிரியில் இருக்கணும். அதை நீங்கள் ஐஸ் போட்டு, நான் ஐஸ் போட்டு வச்சிட்டேன், கூலிங்கில் வச்சுருக்கேன், சில்லரில் வச்சுருக்கேன்னா விலை தான் மிகப்பெரிய ஸ்கேமே. இங்கே ஹோட்டல் நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விலை கம்மியான பொருள் நான் வாங்கணும், எனக்கு அதிக லாபம் வேணும்ன்ற போது தான் விலை கம்மியாக வாங்குறப்ப குவாலிட்டி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா? எப்படி எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு பொருள் 1000 ரூபா பொருளை நீங்கள் வந்து 950 ரூபாய்க்கு வாங்கலாம், 920 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஏன்னா வந்து அவன் லாபத்தில் குறைச்சி கொடுப்பான், நஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டான். நஷ்டத்துக்கு ஏன் வியாபாரம் பண்ணுறோம்? உங்களுக்கு நான் நஷ்டத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அவசியமே கிடையாது. அதனால தான் நீங்கள் அவனோட லாபத்தை விட அசலை விடவும் நீங்கள் ஒரு பொருளை கம்மியாக கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல கலப்படம் நடக்கும். 2 விதத்த கலப்படம் இருக்குது சென்னையில். ஒன்று, ராஜஸ்தான் பாக்ஸ் கறி இல்லீகலாக அறுத்து கடத்தி ரயில் பெட்டிகளில் போட்டு இங்கே எடுத்துன்னு வரும் இறைச்சி. ஒன்று, சுகாதாரமற்ற இறைச்சி. அது 2வது, ஆட்டுக்கறியும் கண்ணுக்குட்டி கறியும். வீல் என்னடா காஸ்ட்லியான்னு நினைக்காதீங்க. 220 ரூபா 250 ரூபா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா, இன்னைக்கும் நீங்கள் மண்ணடிக்கு போனீங்கன்னா அந்த வீல் வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறையா முகூர்த்த நாட்கள் வந்து வருது. முகூர்த்த நாள் பண்டிகைக்குள்ளே வராது, பட் வந்து ஒரு விசேஷ நாட்களுக்குள்ளே வரும். அதே நேரத்தில் இன்னும் 1 மாதம் கிட்ட ரம்ஜான் கிட்ட வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அசைவ விரும்பிகள் ரொம்ப அதிகம் கறி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நாட்கள் வந்து அதிகம் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டன் ஸ்டாலில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து பார்க்க முடியுது, எங்கே வெள்ளாட்டு கறி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஊர் சைட்லாம் போனால் அந்த வார்த்தை இருக்காது. வெள்ளாடா என்ன அப்படி வாங்கினாலே ஆடுனாலே கருப்பாடு வெள்ளாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செம்பரி ஆடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே வெள்ளாட்டங்கறிக்கு தனி ரேட்டு, செம்பரி ஆட்டு கறிக்கு வந்து தனி ரேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுலேயுமே அந்த ரேட்லேயுமே சில ஸ்கேம்ஸ்லாம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த விஷயம்
உண்மைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்தான விஷயங்களை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். என்ன அதுக்குள்ளே நடக்குது? வெள்ளாட்டங்கறி செம்பரி ஆட்டங்கறின்றது வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. வெள்ளாட்டுக்கறின்றது இப்போது மருந்தெல்லாம் சாப்பிட்றவங்க செம்பரி ஆட்டுக்கறி அலர்ஜி இருக்கிறவங்க வெள்ளாட்டுக்கறி எடுத்துப்பாங்க. செம்பரி ஆட்டுக்கறி தான் இங்கே சென்னையில் முழுக்க முழுக்க வந்து செம்பரி ஆட்டுக்கறி தான். கிட்டத்தட்ட 90% வந்து செம்பரி ஆட்டுக்கறி தான் சென்னையில் வியாபாரம் நடக்குது. வெறும் ஒரு 10% தான் வந்து வெள்ளாட்டுக்கறி. இப்போ எங்கள் கறி கடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி தான் நாங்கள் விற்கிறோம். அப்படியா? ஆமாம், நம்ம கடையில் வந்து வெள்ளாட்டுக்கறி மட்டும்தான் கிடைக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா விலைன்றது கறி கடைகளில் பெரிய வித்தியாசம் இருக்காது. எல்லா கறி கடையிலையும் வந்து ஒரு 50 ரூபா 40 ரூபா அதிகபட்சம் 100 ரூபா வித்தியாசத்தில் குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. இதுதான். ஆனால் இப்போது ஹோட்டல்ஸ்க்கோ கேட்ரிங்ஸ்க்கோ ஆர்டர்ஸ்க்கோ கொடுக்குற கறி வந்து அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நிறைய ரேட் வித்தியாசத்தில் போயிட்டுருக்கும். இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கறி கடையில் கிலோ 1000 ரூபா விற்கிறோம். இப்போ எங்கள் கறி கடையில் பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா இன்னைக்கு கறி. 1000 ரூபாங்கிறது வெள்ளாடா செம்பரி ஆடா? வெள்ளாடு செம்பரி ஆடு எல்லாமே ஒரே விலை தான் இங்கே விற்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி மீட்டோட குவாலிட்டி தான். நீங்கள் கிராமப்புறத்தில் சாப்பிட்ற மாதிரி குவாலிட்டி இங்கே இருக்காது. அதை விட வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் சென்னையில் வந்து ரீட்டெயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீமியம் குவாலிட்டினா அதை விட கொஞ்சம் உயர்ந்தது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா இப்போது 8 கிலோ குட்டி 10 கிலோ குட்டி குக் பண்ண உடனே சீக்கிரம் பாயில் ஆகிற மாதிரி மீட்டு தான் வந்து இங்கே சென்னையில் மேக்ஸிமம் வந்து ரீட்டெயில் ஷாப்பில் அவங்க பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்ல குவாலிட்டி மீட் தான் இங்கே சேல் பண்ணுவாங்க. ஆனால் மட்டன்னாலே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தானே குக்கர்லாம் போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சீக்கிரம் வேகணும் அப்படின்னா ரொம்ப, அதாவது வேக வைக்கிற டைமிங்னு ஒன்று இருக்குது. முத்துன கறி வந்து ரொம்ப நேரம் வேகும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எடுக்கிற எல்லாருமே வந்து நல்ல இளங்கறி தான் எடுப்பாங்க. அந்த கறிக்கான குவாலிட்டி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 600 ரூபாய்க்கும் கறி இருக்குது, 1000 ரூபாய்க்கும் கறி இருக்குது. சென்னையில் 600 ரூபாய்க்கு விற்கிறது என்ன? பொட்டாடு கறி. பொட்டாடு கறின்றது என்னென்னா கல்டு, அதாவது குட்டி போட்டு 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 வயசாகி கிளடாடு. அந்த கறி வந்து வேகவே வேகாது. அதில் ஒன்றும் டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்காது. அது வந்து இளம் குட்டி, இளம் வெள்ளாட்டங்கறி, இளம் வெள்ளாட்டக்கறி, இளம் செம்பரி ஆட்டுக்கறி ரெண்டுமே வந்து இங்கே 1000 ரூபா கிலோ சென்னையில். இது வந்து நான் சொல்கிறது முழுக்க முழுக்க வந்து சென்னையோட மார்க்கெட் ரேட் தான். ஏன்னா வந்து நிறைய பேருக்கான கேள்வி என்ன வருதுன்னா, எங்கள் ஊரில் வந்து 600 ரூபாய்க்கு தானே இன்றைக்கும் விற்கிறாங்க, இன்றைக்கும் 500 ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க. அதுதான், ஊரில் வந்து விஷயம் வேற, சென்னையில் விஷயம் வேற. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அதிகம். சென்னையோட எக்ஸ்பென்ஸ் அதிகம். அதாவது கறி கடைக்கான ரெண்ட் அதிகம், லேபர் அதிகம், அங்கேருந்து எடுத்துன்னு வர எடுத்துன்னு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகம். இது எல்லாமே எங்கே போடுவாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அந்த டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட்டில் தான் வரும். அப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே 1000 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். இப்போ விலைக்கு வருவோம். விலையில் என்ன ஸ்கேம் நடக்குது? விலையில் என்ன ஸ்கேம் நடக்குதுன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாரும் வந்து ஹோட்டல்ஸ்க்கு ப்ரொமோஷன் தான் போயிட்டு இருந்தது. இந்த ஹோட்டலில் போனால் அது கிடைக்கும், அந்த ஹோட்டலில் போனால் அது கிடைக்கும் சொல்லி வெறும் ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, தள்ளு வண்டி கடை இதுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா கறிக்கு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் விசேஷமா இந்த இடத்துல ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு 700 ரூபாய்க்கு கறி கிடைக்கும், 680 ரூபாய்க்கு கறி கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அப்போது நான் சொல்கிறது நியூ இயர் டைமில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ரொம்ப டாப்பாக இருக்குது. 820 ரூபா 840 ரூபா போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க 740 ரூபாய்க்கு தரேன், 720 ரூபாய்க்கு தரேன் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த ஸ்கேம் பண்ணுற ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸை பண்ணுறாங்க. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியாமல் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த கறியால் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றது இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியாது. அந்த 700 ரூபாய் கறி இல்லையா? ஆமாம். என்ன ப்ராப்ளம்? 700 ரூபா கறின்றது சென்னையோட கறியே கிடையாது. சென்னையில் கறினா ஆட்டுத்தொட்டி, புளியாந்தோப்பு ஆட்டுத்தொட்டி, வில்லிவாக்கம் ஆட்டுத்தொட்டி, சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி, இந்த 3 பெல்ட்டில் இந்த 3 ஆட்டுத்தொட்டியில் இருக்கிற கறி தான் வந்து மார்க்கெட் நிர்ணயம் பண்ணுறாங்க. அங்கே நிர்ணயம் பண்ணுற விலையே வந்து 800 ரூபா 840 ரூபாயாக இருந்தது நியூ இயர் காலகட்டத்தில். அந்த நேரத்தில் இவங்க வந்து 700 ரூபாய்க்கும் 720 ரூபாய்க்கும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. எப்படி சென்னையில் வந்து ஒரு 100 ரூபா வித்தியாசத்துக்கு நம்மளுக்கு கறி கிடைக்கும்? நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம்.
அந்த ராஜஸ்தான் கறியை தான் வந்து இவங்க வெட்ட வெளியா ப்ரொமோஷன் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா சென்னையில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ராஜஸ்தானோட இல்லீகல் கறி, கடத்தல் கறியை வந்து இது வரைக்கும் யாருமே ப்ரொமோஷன் பண்ணி வியாபாரம் பண்ணதே கிடையாது. அந்த கடத்தல் கறியை ராஜஸ்தான்ல இருந்து கடத்தி கொண்டு வந்த ஆட்டிறைச்சியை வெட்ட வெளியா ப்ரொமோஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த கறியை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருக்காங்க. ராஜஸ்தான் கறிக்கும் தமிழ்நாட்டு கறிக்கும் என்ன வித்தியாசம்? ராஜஸ்தான் கறிக்கும் தமிழ்நாட்டு கறிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ராஜஸ்தான் கறி தப்பு கிடையாதுங்க. ராஜஸ்தான் கறியை ராஜஸ்தான்ல இருந்து இங்கே எடுத்துன்னு வர விதம் தான் தப்பு. ராஜஸ்தானோட கறி, ராஜஸ்தானில் இருக்கிற ப்ரீடு வந்து ஆடுகள் நல்ல ப்ரீடு தான், நல்ல ருசியான கறி தான். அதுவும் தமிழ்நாடு கறிக்கும் நிகராக இருக்கும் வச்சோன்னா. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அதை என்ன பண்ணுறாங்கன்னா தர்மாகோல் பாக்ஸில் ஆடை அறுத்து, எந்த ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்லாட்டர் ஹவுஸும் அங்கே இருக்காது ராஜஸ்தானில். அவங்கவுங்க ஷெட்டில், அவங்கவுங்க குடோனில், அவங்கவுங்க கறிக்கடையில் ஆடை அறுத்து அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணி அது எல்லாமே ஒரு குடோனுக்கு கலெக்ட் ஆகிட்டு அதை எடுத்து இவங்க நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே ஐஸ் போட்டு பேக் பண்ணி ராஜஸ்தான்லேருந்து ட்ரெயினில் இங்கே வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 நாள். கண்டிப்பாக. அங்கே பேக் பண்ணுறதுக்கு 1 நாள். மொத்தம் 4 நாள் ஒரு கறி ஐஸில் ஊறுனா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இதுதான் இங்கே பிரச்சனை. எனக்கு ராஜஸ்தான் கறி மேலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தமிழ்நாடு கறியும் எதுவுமே பிரச்சனைங்க கிடையாது. இங்கே பிரச்சனையே வந்து அங்கே இருந்து எடுத்துன்னு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே கறியை அங்கே ப்ராப்பர் ஸ்லாட்டர் ஹவுஸ், நல்ல தரமான ஸ்லாட்டர் ஹவுஸில் ஸ்லாட்டர் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட்டோட கோல்டு ஸ்டோரேஜில் ப்ராப்பராக -18 டிகிரி டெம்பரேச்சரில் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது பண்ணாததான் பிரச்சனை. அது பண்ணாதது தான் இங்கே பிரச்சனை. புரியுதுங்களா? இதில் கறி இது வரைக்கும் சாப்பிட்டு ஏன் கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்குதுன்னா, இந்த கறி சென்னையில் முழுக்க 80% இந்த கறி தான் இருக்குது. இந்த கறி சாப்பிட்டு ஏன் வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குன்னா, இந்த கறியை வந்து 100 டிகிரி மேலே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இங்கே சென்னையில். நம்மளோட தமிழ் பாரம்பரியமே நல்ல உணவை வந்து சமைச்சு கொதிக்க விட்டு சாப்பிட்றதால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த கறி கெட்டு போன கறி தான். அதை நீங்கள் சாப்பிட அதில் இருக்கிற வந்து பேட் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் கேன்சர் செல்ஸை தான் கிரியேட் பண்ணோம். இதால தான் கேன்சர் வந்ததுதானா, அதை ப்ராப்பராக இப்போ நான் சொல்கிறேன், ப்ராப்பராக அந்த மீட்டை எடுத்துன்னு போயிட்டு ஒரு லேப் டெஸ்ட் கொடுத்து இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்ததா சொல்லி டெஸ்ட் எடுத்தோம்னா இருக்காது. அதை ஒரு ப்ராப்பரான டாக்டர், ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட வச்சு இந்த டாக்டர் இதை டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த கறி இந்த கறி வந்து உண்பதற்கு தகுதியற்ற கறின்னு தான் நம்மளுக்கு டாக்டரே சொல்லுவார். அந்த கறியை, அதாவது ஒரு பொருளை நம்ம உண்ணக்கூடாது, தகுதியற்ற பொருளை நம்ம டெய்லி உண்ணுட்டே இருந்தோம்னா ரெகுலராக அது எடுக்க என்ன ஆகுனா நம்ம உடம்புக்கு பிரச்சனை தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்கஹால் குடி மாதிரி தான் இதுவும். நம்ம எப்படி வந்து எப்போவாச்சும் குடித்தோன்னா உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அதே ரெகுலராக குடிக்க என்ன ஆகும்? பிரச்சனை தான். அதே மாதிரி தான் இது. எப்போவாச்சும் உண்ணும்போது அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதே ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து என்ன விதமான நோயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு சென்னையில் 80% முழுக்க இந்த கறி மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டு கறியை பற்றி வருவோமா? தமிழ்நாட்டு கறின்றது இங்கே நம்ம அறுக்கிறோம், ஃப்ரெஷ் மீட். அது தமிழ்நாட்டில் வந்து செம்பரியாடு இந்த மாதிரியான கலப்படம். செம்பரியாடு பிரச்சனையே கிடையாது பாஸ். செம்பரியாடுன்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா நான் செம்பரியாடு தான் சாப்பிடுவேன் அதிகமாக. அப்படியா? ஆமாம், அதனால தான் பப்ளியா இருக்கீங்க. செம்பரியாடுன்றது நல்ல ருசியான கறி, வெள்ளாட்டங்கறின்றதும் ரொம்ப ருசியான கறி தான். கறி வந்து ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. இந்த கொழுப்பு வகையில் கொஞ்சம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. செம்பரியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அறுத்து சாப்பிட்டீங்கன்னா எந்த கறியுமே பிரச்சனை கிடையாது. உடனே அதாவது நீங்கள் அதை பதப்படுத்துறீங்கனாலும் கரெக்டாக -18 டிகிரியில் நீங்கள் அதை பதப்படுத்துனீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கறியை நீங்கள் தாராளமாக 6 மாதம் பதப்படுத்தலாம். பட் -18 டிகிரியில் இருக்கணும். அதை நீங்கள் ஐஸ் போட்டு, நான் ஐஸ் போட்டு வச்சிட்டேன், கூலிங்கில் வச்சுருக்கேன், சில்லரில் வச்சுருக்கேன்னா தாங்காது. இதுதான் பிரச்சனை. செம்பரியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வெள்ளாட்டு யார் சாப்பிடுவாங்கன்னா நாட்டு மருந்து எடுத்துக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, இந்த மக்கள் தான் வந்து செம்பரியாட்டு கறியை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ட் ஆகிடும். இதுதான் ஃபேக்ட். வெள்ளாட்டு கறி சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால் வெள்ளாட்டு கறிக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த
ஒத்துக்காதவங்களுக்கு செம்பரி ஆட்டு ஏற்றுக்க மாட்டாங்க, வெள்ளாடு எடுப்பாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. இப்போ அந்த விலையில சில ஸ்கேம்ஸ் வந்து நடக்கிறதா வந்து சொன்னீங்கல்ல, என்ன ஸ்கேம் நடக்குது அந்த விலையில? விலை தான் மிகப்பெரிய ஸ்கேமே இங்கே ஹோட்டல் நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விலை கம்மியான பொருள் நான் வாங்கணும், எனக்கு அதிக லாபம் வேணும்ன்ற போது தான். விலை கம்மியாக வாங்குறப்ப குவாலிட்டி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா? எப்படி எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு பொருள் 1000 ரூபா பொருளை நீங்கள் வந்து 950 ரூபாய்க்கு வாங்கலாம், 920 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஏன்னா வந்து அவன் லாபத்தில் குறைச்சி கொடுப்பான், நஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டான். நஷ்டத்துக்கு ஏன் வியாபாரம் பண்ணுறோம்? உங்களுக்கு நான் நஷ்டத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். கரெக்டாக? அவசியமே கிடையாது. அதனால தான் நீங்கள் அவனோட லாபத்தை விட அசலை விடவும் நீங்கள் ஒரு பொருளை கம்மியாக கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல கலப்படம் நடக்கும். 2 விதத்தை கலப்படம் இருக்குது சென்னையில். ஒன்று ராஜஸ்தான் பாக்ஸ் கறி, ராஜஸ்தான்ல இருந்து இல்லீகலாக அறுத்து கடத்தி ரயில் பெட்டிகளில் போட்டு இங்கே எடுத்துன்னு வரும் இறைச்சி. ஒன்று சுகாதாரமற்ற இறைச்சி. அது 2வது ஆட்டுக்கறியும் கண்ணுக்குட்டி கறியும். வீல் என்னடா காஸ்ட்லியான்னு நினைக்காதீங்க. 220 ரூபா 250 ரூபா கிலோ. நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் மண்ணடிக்கு போனீங்கன்னா அந்த வீல் வந்து 300 ரூபா 350 ரூபாய்க்கு ரீட்டைலில் நீங்களே வாங்கலாம். 650 ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல்காரன் கறி கேட்குறான்னா 10 கிலோ ஆட்டுக்கறியும் 20 கிலோ வீலும் கண்ணுக்குட்டி கறியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு. அதையும் வாங்கி வியாபாரம் பண்ணும் ஹோட்டல்கள் அதிகம். கேட்டரிங்ல அதிகமாக இது தாங்க இன்னைக்கு நடக்குது. உங்களுக்கு நான் வந்து 350 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஸ்வீட்டு, அது இதுன்னு தரேன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இல்லையா? இது எல்லாமே குட்டி ஷோர் ஆகுறது எங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான், இந்த ப்ரொமோஷனில் தான். புரியுதுங்களா? இதுதான் முழுக்க காரணங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் நல்ல விலை கொடுத்து நல்ல பொருள் வாங்குங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட 10 ரூபா அதிகமாக கேட்குறதுல தயங்காதீங்க. கஸ்டமர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கும் ரெஸ்டாரண்ட் தானே வச்சிருக்கேன், என்கிட்ட எல்லா பொருளுமே 20 ரூபா 30 ரூபா அதிகம் தான். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த பொருள் அதிகம் அந்த ஏதாவது ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வெளியே வாங்கினீங்கன்னா 150 ரூபா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 150 ரூபா 160 ரூபா, என்கிட்ட 230 ரூபா. ஏன் அப்படி அதிகம் விற்கிறீங்க? நான் யூஸ் பண்ணுற அரிசி வந்து அமுல் அரிசி, ஆர்கானிக் ரைஸ், நோ பெஸ்டிசைட்ஸ். என் கடைக்கு வந்தீங்கன்னா நான் பேக்கெட்டே காட்டுவேன். ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் எண்ணெய், கீ, நெய் போடுவேன் ஃப்ரைட் ரைஸில். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண மாட்டேன். அதாவது அஜினோமோட்டோஸ் எல்லாம் எதுவுமே போட மாட்டேன். நான் போடாமல் பியூராக ஒயிட்டாக கொடுப்பேன். ஒயிட் பெப்பர்னா ஒயிட் பெப்பர் மட்டும்தான் போடுவேன், பிளாக் பெப்பர்னா பிளாக் பெப்பர் மட்டும்தான் போடுவேன். ஒயிட் பெப்பர் வந்து கிலோ 1900 ரூபா, பிளாக் பெப்பர் 980 ரூபா. நல்ல குவாலிட்டி இன்னைக்கு. ஓகேங்களா? இந்த 4 பொருளும் நான் ஒரிஜினல் போடுறேன். நீங்கள் கிச்சனுக்கு என்னோட கடைக்கு வந்தீங்கன்னா நான் கண் குளிர உங்களுக்கு காட்டுவேன். இதே 150 ரூபா ஃப்ரைட் ரைஸில் அதை போட முடியாது. 80 ரூபா பாஸ்மதி அரிசி, 110 ரூபா பிளாக் பெப்பர், 110 ரூபா ஒயிட் பெப்பர், 20 ரூபா சோயா சாஸ். சோயா சாஸோட பாட்டில் 20 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். ஃபாஸ்ட் ஃபுட்டில் யூஸ் பண்ணுற சோயா சாஸ் நான் சிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? இதுதான் காரணம். நீங்கள் வந்து நல்ல விலை கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிடலாம். ஆரோக்கியமற்ற உணவு எனக்கு விலை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லனா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து தனிப்பட்ட விருப்பம். இதுதான் வந்து விலைக்கான வித்தியாசமே. அதே மாதிரி ஆட்டு இறைச்சிகளில் இருக்கக்கூடிய விலையினுடைய ஸ்கேமும் இதே பொறுத்து தான் வந்து இதே பொறுத்து தான் சார். நீங்கள் வந்து எந்த ஹோட்டல் சென்னையில் இருக்கிற மொத்த ஹோட்டல் லிஸ்ட்டும் எடுக்கலாம். நீங்கள் எடுத்துட்டு 750 ரூபா 800 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ஆடுதொடி விலை கம்மி தான், 750 தான் போயிட்டு இருக்கு. 750 ரூபா. இது சனிக்கிழமைங்கிறதுனால இனி அவ்வளோதான். நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் ரம்ஜான் டைமு, கல்யாண நாட்கள் எதுவும் கிடையாது. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. 750 ரூபா போயிட்டு இருக்குது. யார் 750 ரூபாய்க்கு மேலே ஒரு 800 ரூபாய்க்கு எந்த ஹோட்டல்காரன் வாங்குறான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள் லிஸ்ட்டு. பெரிய பெரிய ஹோட்டல்காரங்க 800 ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு 800 ரூபாய்க்கு யார் ஆட்டுக்கறியை வாங்குறாங்க? அதுக்கு கம்மியாக நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிங்க அது தரமாற்ற கறின்னு. வேற வார்த்தையே தேவையில்லை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.